உங்களுக்கு எப்படிம்மா அந்த மனசு வந்துச்சு? இவங்களை கையெடுத்து கும்பிடலாம். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோட், கேஷ் ஃபார் கோட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். பிஆர் பார்ட்னர் நெக்ஸஸ் பிஆர் அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. எத்தனை நாள்ல எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க? வைக்கிறதுக்கு இடம்தாம்மா இல்லை. வீடு சின்ன வீடு. 50 நாளில் எப்படியோ ஒரு 25 அவார்டுக்கு மேலமா வாங்கியிருக்கோமா. ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம். 20 வருஷமா கஷ்டப்படுறேன். அதுலேருந்து வேலை செஞ்சு மேலுக்கு வரும்போது நான் ஒரு நகை போடக்கூடாதா? எனக்குன்னு ஆசை இருக்காதா? பொம்பளைங்களுக்கு நகை இல்லாம ஆசையே கிடையாது. 7-8 சவரம் வச்சிருந்தேன். 8 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சுக்கிறேன். திருமதி பத்மா அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 நேர்மையின் சிகரம் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். மனைவி ஃபேமஸ் ஆகும்போது அது ஆண்கள் அதை அழகா நெஞ்சார அக்செப்ட் பண்றதுங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் இல்லக்கா? ஒரு காலத்துல எங்களுக்கு யாருமே தெரியாது, இந்த தெருவிலே தெரியாது. நம்ம கல்யாணம் பண்ணி 35 வருஷமா இருக்காங்க. பெரும்பாலும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. வர இடம் தெருவு போறது அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்போம். நாங்கள் அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம். இப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு 2 வார காலகட்டத்தில் இந்த தெரியாத ஆளே கிடையாது. ரோட்ல ஆட்டோ ஓட்ட போனா கூட பைக்ல போற மாதிரி கூட்டு வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. ஆமா, நேற்று ஆட்டோ தான் வந்துட்டு இருந்தான். எப்படி கண்டுபிடிச்சாலே தெரியல. பைக்ல போற 2 பேர் கூப்பிட்டு வணக்கம் சொல்லி போயினா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ எங்க போனாலும் யாரும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம நம்மளையும் கொஞ்சம் வாழ்த்துறாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி தான் பூவோடு சேர்ந்து நாரம் மணக்குன மாதிரி நம்மளுக்கும் அப்படியே இந்த மாதிரி சேர்ந்து நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம உட்காருவோம் ஒரு இடத்துல வேலை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காருவோம். உட்காந்து 1/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சரி யாரோ வச்சு சாப்பாடுலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் பாக்ஸ் மேலே இருந்ததா சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோவில் வரும்போது பார்த்தா திறந்து பார்த்தேன் சாப்பிடுவோன்னு பார்த்தா நகையாக இருந்தது. நகையை பார்த்தோன்னே எனக்கு பயம்தான் தோணுச்சு. இவ்வளோ நகையை யார் வச்சுருக்காங்களோ என்னத்துக்கு வச்சுருக்காங்களோ தெரியாது. பாவம் நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன போடணும்னு தெரியும். அது வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டணும்னு தெரியும். இப்போ அவ்வளோ அவங்க கல்யாணத்துக்கு வச்சுக்கிறாங்களா இல்லை எதனா கடன் கொடுக்க வச்சுக்கிறாங்களான்னு தெரியாது. நகையை தொலைச்சவங்க ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? சந்தோஷத்துல எதுவும் பேச முடியலமா அவங்களால. கையெடுத்து கும்பிட்டு அவங்கள அதான் முகம் பார்த்தா தெரியல. அழுகுற முகம் அழுகுறாங்க. கணவன் பண்ணி அழுகுறாங்க. வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி சொன்னாங்க. சொல்லாதீங்க, கிடைச்சதே திரும்ப கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குன்னா, நீங்க சம்பாதிச்ச வருமானம் பிளஸ் உங்களுக்கு அந்த தேவைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா என்னென்ன தேவைகள்? இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். மேல பொருள் மேல யாரும் பொம்பளைங்க ஆசைப்படாத இல்லை. கண்டிப்பா எனக்கு சின்ன சின்ன ஆசைலாம் உண்டு. அது சம்பாரிச்சு எடுத்துக்க போறேன், சேர்த்துக்க போறேன். இப்போ என் பையன் வேலை செய்யறான். அவனும் வருஷத்துக்கு ஒரு நகை எடுத்து கொடுக்குறான். 7-8 சவரம் வச்சிருந்தேன். இப்போ அடகு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்கேன். 8 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சுக்கிறேன். இல்லைன்னு சொல்ல. பொம்பளைங்களுக்கு நகை இல்லாம ஆசையே கிடையாது. எனக்கும் ஆசை சின்ன சின்ன பொருளெல்லாம் போடணும்னு ஆசை. இல்லாமலாம் இல்லை. நான் ஏன் இல்லாமன்னு சொல்லணும்? சம்பாதிக்கிறேன். 20 வருஷமா கஷ்டப்படுறேன். 2000 ரூபாயிலேருந்து வேலை செய்கிறேன். நான் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம். அதுலேருந்து வேலை செஞ்சு மேலுக்கு வரும்போது நான் ஒரு நகை போடக்கூடாதா? எனக்குன்னு ஆசை இருக்காதா? எல்லா பொம்பளைக்கும் வர ஆசை தானே. அதுக்கு மற்றவங்க நகை எதுக்கு நம்ம எடுக்கணும்? நம்ம கஷ்டப்பட்டு போடுவோம். அதில் நிம்மதி இருக்கு எனக்கு. 20 வருஷமா வேலை செய்யறாங்க. செய்யறாங்க அந்த வேலையை. ரொம்ப விரும்பி செய்யற வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு. தூய்மை பணியாளர் வேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க இது பண்ண அது பண்ண. நான்லாம் அப்படி இல்லை. கரெக்டா போயிட்டு வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கேன். வேலை கிடையாது. சம்பாதிச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். நான் பாரு இந்த வயசுல கூட நான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஏறேன், படிக்கிறது, ஓடுவேன். நான் மூஞ்ச பார்த்தா குடிக்கிற மாதிரியே இருக்கேன். நான் குடிக்கிற பழக்கமே கிடையாது. அப்படியா? ஏன்னா அப்படி சொல்றீங்க? இந்த கேள்வியை நான் கேட்கல. உண்மையிலே நான் என் மூஞ்ச நான் கண்ணால பாக்குறேன் இல்லையா? குடிக்க மாட்டாரு. தெரியல, குடி பழக்கம்லாம் இல்லை. அதனால நான் அப்படி இருக்கிற உத வாங்காம குடிச்சிருந்தேன்னா எப்படியா இருந்துட்டு. அவர் குடிக்கிறது இல்லை. குடி பழக்கம்லாம் இல்லை. காதல் இந்த மாதிரி ஒற்றுமையா இருங்க. சின்ன வயசுல காதல் வரும் போகும். எல்லாருக்கும் வரது போகுதுதான். அது யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இருக்க மாட்டேன். எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ பெரியவங்க சொல்றவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, இல்லை காதலிச்சவங்களே மனசார கல்யாணம் பண்ணுங்க.
பெண்கள் உண்மையிலேயே வந்து அவங்க அந்த காலத்தில் சொன்னா பெண்கள் நாட்டுக்கு கண்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பெண்கள் ரொம்ப முக்கியம். பெண்கள் இல்லைன்னா வந்து சமுதாயமே கிடையாதுன்ற ஒரு நிலைமை. அண்ணன் வந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குத்து போயிடுவோம். நான் கொம்முனு போயிடுவேன், இல்ல அவரு கொம்முனு போயிடுவேன். அண்ணாக்கு இந்த எண்ணம் இருக்கிறதுனால உங்களை நல்லா பாத்துக்கிறாரு. கண்டிப்பா கஷ்டம் வந்தாலும் காசு கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னு இருக்கேன். ஏதோ இருக்கிறத சாப்பிடுவோம், அவ்வளவுதான். சண்டை போட கொள்ளுவேன், அதோட அதே வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்போதைக்கு அது மறந்துடுவேன். ஸோ இதுதான் காதல். அவ்வளோதான். இந்த நேரத்துக்கு சண்டை போட்டு அந்த நேரத்துக்கு விட்டுணும், அவ்வளோதான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு எழுதி வச்சாங்க. யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. பட் அதை ஃபாலோ பண்ற ஒரு தம்பதிகள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்கள நம்ம சிவசங்கரி டாக்ஸ்ல அரசியல் விருதுகள் கொடுத்து கௌரவிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் வருஷம் முன்னாடி மயிலாப்பூர்ல ஆடிட்டரும் அவருடைய மனைவியும் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து யூஎஸ்ல இருந்து தேடுறாங்க. 100 கால் பண்றாங்க. அப்ப சார் வந்து எடுத்துட்டு அந்த டைம்ல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு கொஞ்சம் சில மணி நேரத்திலே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு பிடிச்சாங்க. ஸோ அதை பண்ணினது தான் அன்பழகன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரது மனைவின்னு இருந்தாங்க மயிலாப்பூரில். அவங்க பொண்ணு வந்து யூஎஸில் இருந்தாங்க. அங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டாங்க. காலையில் வந்து சேரணும். அம்மாவோட ஃபோன் கிடைக்கல. அந்த அம்மா நெட்டில் எடுத்திருக்காங்க, லேண்ட்லைன் நம்பரு நெட்டில் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது நான் தான் ஃபோன் கால் எடுத்தேன். சார் எங்கள் அப்பா அம்மா யூஎஸ்லேருந்து ஃப்ளைட் ஏற்றினேன், இது வரைக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை சார்ன்றாங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, உடனே அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கினேன். ஏர்போர்ட்லேருந்து அவங்க எப்படி போனாங்க, ப்ரைவேட்டு காரில் போனாங்களா இல்லை உங்கள் காரில் போனாங்கன்னு கேட்டேன். இல்லை எங்கள் வீட்டில் ஓன் டிரைவர் தான். எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாருன்னா 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. எந்த ஊர்னா அவர் நேபாள்னாங்க. அவன் நம்பரையும் வாங்கினேன். வாங்கிட்டு என்டையர் சென்னை ஃபுல்லாக அலர்ட் பண்ணோம். அலர்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரோட லொக்கேஷன்லாம் எடுத்தோம். அதேமாதிரி டோல்கேட் ஃபுல்லாக அலர்ட் பண்ணி அங்கே போலீஸெல்லாம் அனுப்பி இந்த கார் வந்து எங்கேயாவது கிராஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னேன். அப்படி பண்ணும்போது தான் அக்கறையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு காரு. ஏமா அக்கறை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்கேன். அப்போது வடநெம்மேலி ஈசிஆரில் கிருஷ்ணன்காரன்லேயே எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னாங்க. உடனே அதை வந்து நம்ம கமிஷனர்கிட்ட சொன்னேன். அவங்க உடனே டீம் எல்லாம் போட்டு அனுப்புனா அந்த ஃபார்ம் ஹவுஸில் அவங்க 2 பேரோட பாடியை புதைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் நேபாளுக்கு தப்பிச்சு போகும்போது ஓங்கோலில் அரெஸ்ட் பண்ணாங்க. அது குயிக்காக அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி முயற்சி எடுத்து 6 மணி நேரத்தில் பிடிச்சதுக்காக நம்ம முதலமைச்சர், கமிஷனர், டிஜிபி எல்லாருமே பாராட்டினாங்க. அதே மாதிரி இப்போ இந்த அம்மா பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் காசு பணம் நிறைய இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா கண்டிப்பாக அது எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் யாருதுன்னு கேட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மனசு இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, லட்சாதிபதி இருந்தாலும் சரி, அதை எடுத்து ஒரு நிமிஷம் கண்டிப்பாக 2 மனசில் யோசிச்சுருப்பாங்க. என்ன செய்யலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இந்த அம்மாவோட எண்ணங்கள் வந்து யாருக்குமே அப்படி வராது. அவங்களுக்கு வந்துருக்குதுன்னா அது பெரிய விஷயம். அது உங்களுக்கு எப்படிம்மா அந்த மனசு வந்துச்சு, என்ன நினச்சிங்க? அவங்க இவ்வளோ நெய்யை தொலைச்சிட்டு என்ன கஷ்டப்படுவாங்களோ, எதுக்கு வச்சுருக்காங்க, என்னத்துக்கு வச்சுருக்காங்க, அவங்களோட சேர்க்கணுன்றது தான் சார் என்னுடைய எண்ணம். ஆக்சுவலாக ஒன்றுமில்லாத கொஞ்சோண்டு பணத்துக்காகவும் காசுக்காகவும் கொலை பண்ணுற விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த சமூகத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு 40 பவுன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதை பார்த்தப்பையும் ரொம்ப நேர்மையாக அதை கொண்டு வந்து கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மனசு தான் தெய்வம் இல்லை சார்? ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கம்மியாக நகைகளுக்காக நடந்த விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அது பார்க்கும்போது இவங்களை கம்பேர் பண்ணால் என்ன நடந்திருக்கு, இவங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? நாமளே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இது காணாமல் போயிருந்தால் அவங்க மனசு எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதை வாங்கியிருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு இல்லை? அதுக்காக வந்துட்டு இவங்களை கையெடுத்து கும்பிடலாம். ரஜினி சார் பார்க்கும்போது ரஜினி சார் என்ன சொன்னாங்க? அவர் எல்லாம் இதே மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா பண்ணியிருக்கேன், பெரிய விஷயம், இந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது பெரிய விஷயம். எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடலாமா? அவரு இப்போ இந்த 40 சவரன் பவுன் வந்து எடுத்துட்டாங்க, நம்ம வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அது எப்படி இருந்ததுனாக்கா, எனக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு இதில். கொரோனா காலகட்டத்தில் அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பண கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் எல்லாருமே. அந்த நேரத்தில் வந்து நான் பீச்சில் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு 1,75,000 ரோட்டில் கிடச்சிது.
அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து போலீஸ் கமிஷனர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன் நானும். அப்படி வாங்கினா அந்த எண்ணம் தான், அதுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 500 ரூபா தொலைச்சிட்டேன். அந்த 500 ரூபா தொலைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான், என்னடா இந்த காலத்தில் இவ்வளோ தொலைச்சிட்டுமேன்னு. அவ்வளோ பணத்தை பார்த்த உடனே தொலைச்சவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், எதுக்கு வச்சுருந்தாரோ இந்த கொரோனா காலகட்டத்தில் கல்யாண செலவு வச்சுருக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுருக்கலாம், யாருனா கடன் கொடுக்கவோ இல்லை வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு செலவு வச்சுருக்கலாம்னு சொல்லிவிட்டு அது என் மனசில் அப்போ பெருசாக ஓடிச்சு. அது இந்த அம்மா கிட்ட சொன்னேன். இந்த அம்மா அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த அம்மாவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடந்த உடனே இவங்க என்கிட்ட தான் காட்டினாங்க முதல்ல. சரி, உடனே எடுத்துகிட்டு போய்ட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சோம். அதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு என்னடா இவ்வளோ நகை தொலைச்சிட்டு ஒரு மனத்தை என்ன கஷ்டப்படுவாரோ சொல்லி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அவருடைய நிலைமை அந்த அந்த நேரத்தில் ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு யோசிக்க தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம தொலைச்சிட்டு என்ன யோசிப்போம், அந்த கபீல் நாடு இல்லைங்களா மனசு நமக்கு, அந்த மாதிரி அவருக்கும் ஆயிருக்கும். அது ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தடுத்துட்டோம், போயிட்டு அதை கொடுத்துட்டோம். அதை கரெக்டாக ஒருவர்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. ஆனா 2 பேருமே போட்டி போட்டு அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கீங்க. அண்ணா வந்து ₹1,00,000 கீழே கிடந்து எடுத்து அதை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அக்கா வந்து லட்சத்துக்கு மேலே லட்சம் 40 பவுன் நகையை எடுத்து அதை பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லை, இது நாங்கள் இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டே மனசாளுக்கிட்ட கிடைச்சா கொடுத்துருவோம். நிச்சயமாக அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, தேவையில்லாமல் யாரும் இல்லை. இன்னொருத்தர் பொருள் மேலே நம்ம இது பண்ணுறது அது தவறான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் என்னென்ன ஒரு காரணம்னாக்கா, நாம் ஒரு பொருள் தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, உங்கள் வாயால் சொல்லுங்கள், எத்தனை நாளில் எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க? 50 நாளில் எப்படியோ ஒரு 25 அவார்டுக்கு மேலமா வாங்கியிருக்கோமா. இவ்வளோ நேர்மையான ஒரு கப்பலை வந்து நான் பார்த்ததே கிடையாது. பல பேருக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. நீங்க ஒரு நேர்மை தம்பதிகள். அக்கா, அந்த அவார்டு வீட்டில் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? வைக்கிறதுக்கு இடம் தான்மா இல்லை, வீடு சின்ன வீடு, எடுத்து எல்லாம் உரமா வச்சிருக்கோம். வரவங்கெல்லாம் காட்ட சொல்கிறாங்க, எடுத்து காட்டுறோம், மறுபடியும் எடுத்து வச்சிரும். அக்காவுக்கு 50 நாள்ல 22 அவார்டு வீட்டில் வைக்க இடம் இல்லைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிக விருது வாங்கினது அக்கா தான். இல்ல, சர்டிஃபிகேட் வேற, நிறைய சர்டிஃபிகேட் வேற. நான் என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரி மனிதர்கள் தான் எங்களை வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு இப்போ காலையில் கூட ஒரு அவார்டு வாங்கிட்டு தான் வரோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எங்களை எவ்வளோ நேரம் பாராட்டினதுக்கு நன்றி. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோட், கேஷ் ஃபார் கோட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR. அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி.